சர்வைரபி ச வக்தவ்யம் நஃப் ப்ராஜ்ஞான் அந்த பாண்டவாஹ கதாஹ்யஸ்மம் ஆபஹாய சர்வே த்வைதவனாதிதி. அப்பதான் தௌம்யர்னு ஒருத்தர், நேற்று ஞாபகம் இருக்கா? இப்படி சட்டுன்னு நேற்று ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சித்திரரதன் ஒருத்தனோட ஒரு வாதம் வந்தது, சண்டை போட்டா கங்கை கரையில். அப்போ கூட நான் கங்கையில் எப்போ வேணாலும் குளிக்கலாம், கங்கை ஆற்றுக்கு வருவா, நிடாம் பிராபயதி தி நரகா, அப்போ நம்மாத்துக்கு கங்கா ஸ்நானமாச்சா, இவ்வளவு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ சொல்லும்போது அப்போ தௌம்யர்னு ஒருத்தரை கூட வச்சுக்கோன்னு சொன்னார். அப்போ அந்த தௌம்யர் தான் கூட வந்துட்டுருக்கார். இப்போ கூட வந்த அந்த பிராமணனை விட்டுட்டு போகணுமே. அப்போ அந்த தௌம்யரை பார்த்து சொல்கிறார், அப்பா தௌம்யா எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளம்பு. அப்போ சொல்லும்போது சொல்கிறார், சூத பௌரோகவை சார்த்தம் துருபதஸ்ய நிவேசனே புரோஹிதம் அஸ்யாகிப் அக்னிஹோத்ரான ரக்ஷத்து. பாருங்க, அக்னிஹோத்திரம்ங்கிறது கல்யாணமானவா பண்ணுவான்னு சொன்னேனா, அது எரிஞ்சுட்டே இருக்கும்னு சொன்னேனா. இப்போ இந்த பஞ்ச பாண்டவாளும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இவ அக்னிஹோத்திரத்தை யாராவது எடுத்துட்டு போய் காப்பாத்தின்றே இருக்கணும் அந்த அக்னியை. அதனால இந்த அக்னியை எல்லாரும் ஏழை பண்ணிட்டு அக்னி கிட்ட நமஸ்காரம் பண்ணி இந்த 5 அக்னியையும் 5 குமிட்டியில ஏற்றி அந்த தௌமியர் கிட்ட கொடுத்து அனுப்புறாளாம். அடுத்தது சர்வைரபீச்ச வக்தவ்யம் நஃப் ப்ராஜ்ஞான் அந்த பாண்டவா கதா அஸ்மாகமாபாய சர்வே துவைதவனாதித்தின்னு சொல்றார். அதானவுன்னு தௌமியர் சில விஷயம் சொல்கிறார். அப்பா யுதிஷ்டிரா, உனக்கு குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருப்பதால் உனக்கு சில அட்வைஸ் கொடுக்குறேன், கேட்டுக்கோ. ஸ்ரீமத் ராமாயணத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ, யார்கிட்ட உபன்யாசம் கேட்குறீளோ, ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்குங்கோ. அயோத்தியா காண்டத்தில் பரதன் அயோத்தியாவை விட்டுட்டு வருவான் சித்திரக்கூட்டத்தை நோக்கி, ராமா நீ மறுபடியும் அயோத்தியைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு. அப்போ ராமர் பரதனை பார்த்தோன்னு சில கேள்வி கேட்பார். அப்பா பரதா, அயோத்தியா ராஜ்யத்தை எப்படி நடத்துகிற, ஒழுங்காக நடத்துறியா அப்படின்னு ஒரு 43-44 ஸ்லோகங்களில் கேள்வி கேட்பார். இது ஒழுங்காக நடக்கிறதா, அது ஒழுங்காக நடக்கிறதா, இவ்வளவு கேள்வி கேட்பார். அதுலேருந்து தெரியும் அந்த காலத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ முக்கியமாக நடந்ததுன்னுட்டு. குப்பையை அள்ளுறாளா, குப்பையை ஒழுங்காக ஒரு இடத்துல போடுறாளா, ஜலம் வர இடத்துலலாம் சுத்தம் பண்ணி வைக்கிறாளா, ஜலம் வந்துருத்து. இப்போ நமக்கு ஜலம் இவ்வளோ வரும்னு தெரியாது, அந்த வர வழியெல்லாம் சரியே பண்ணி வைக்க மாட்டோம். இப்போ சட்டுன்னு ஜலம் வந்துருத்தானே தக்கி வைக்கிற இடம் இருக்காது. ஜலம் குடுங்கிற வரைக்கும் அவாவா போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பா. ஜலம் வந்துருத்துன்னு வச்சுக்கோ, தக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இவ்வளவு ஏற்பாடும் நடக்கணுமே, அதெல்லாம் நடக்கிறதான்னு ராமாயணத்தில் 43 ஸ்லோகங்கள் வருதா. இப்போ தௌமியர் சொல்கிறார், யோனயானம்ன பர்யங்கம் ந பீடம் ந கஜம் ரதம் ஆரோஹேத் சம்மதோ அஸ்மீத் இதீச்ச ராஜவசதிம் வசேத்து சொல்கிறார். அப்பா யுதிஷ்டிரா, உனக்கு தெரியாத தர்மம் இல்லை. நீ ஒரு ராஜா இடத்துல போய் வேலை பார்க்க போற. நீ வேலை பார்க்குற அந்த விதத்தை பார்த்துட்டு ராஜா உனக்கு நிறைய சலுகைகள் கொடுப்பார். அவர் கொடுக்குறாருங்கிறதுக்காக அவருடைய ரதம், குதிரை, யானை இதெல்லாம் மிஸ்யூஸ் மட்டும் பண்ணவே பண்ணாதேம்பர். இப்போ நிறைய பேர் இடத்துல பேங்க்கில் வேலை பார்ப்பா, கவர்மெண்ட்டில் உத்தியோகம் பார்ப்பா, அவாத்தில் கார் இருக்குதுன்னு வச்சுங்கோ. அது யாரெல்லாம் அவள் வீட்டுக்கு சொந்தக்காராளோ அத்தனை பேரும் அந்த வண்டியை பயன்படுத்துவா. அது என்ன சுவாமி, கவர்மெண்ட் கட்டிட்டு போகிறது அந்த பணத்தெல்லாம், நம்ம எதுக்கு கவலைப்படுவானேங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கிற வரைக்கும் தேசத்துக்கு உன்னத்தியே கிடையாது சுவாமி. அது என்ன கவர்மெண்ட் கட்டுறதுன்னா நம்ம தானே அந்த டேக்ஸை வச்சு நம்ம பணம் தானே அங்கே போகிறது. அது என்னவோ அவன் கட்டுறாங்கிறதுக்காக பெட்ரோல் விலை 80லேருந்து 50 ஆகிடாது, அதே 80 தான் அவனும் கொடுக்குறான். அதனால் நமக்கு என்னவோ அவள் வீட்டில் கார் இருக்குது, கவர்மெண்ட் கொடுத்துருக்கானா அவள் காரை வச்சுன்னு ஒரு 10 கோவிலுக்கு போகிறது, அவள் காரை வச்சுன்னு மார்க்கெட்டுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு புண்ணியம் சேரும்னா ஒரு கணக்குலையும் புண்ணியமே சேராது. சொல்கிறார் பாருங்க, ஆரோஹேத் சம்மதோஸ்மிதி, உனக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ பயன்படுத்தாத. எவ்வளவு ப்ராக்டிக்கலாக இருக்குது பாருங்க மகாபாரதம். அடுத்தது சொல்கிறார், நைஷாம் தாரேஷு குர்வீத மைத்ரீம் பிராஜ்ஞா கதாச்சன அந்தఃபுரச்சராஜ் ஏச்ச துவேஷ்டி யானஹிதாச்சய. என்ன சொல்கிறார், அப்பா ஒன்னே ஒன்று சொல்கிறத கேட்டுக்கோ. அந்த ராஜா உன்னோட நன்னா பழகிறார். இந்த ராஜாவோட பழக்கத்தால் ராணிக்கும் உன்னை பற்றி நல்ல விஷயங்கள் தெரிய வரும். அதுக்காக ராஜா இல்லாத சமயத்தில் ராணியோட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்காதே, அவளோடு உறவில் வச்சுக்காதே. ஒரு இடத்துல வேலை பார்த்தியான வேலையை மட்டும் பாரே ஒழிய அவளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதே.
எவ்வளவோ நிறுவனங்களில் பார்த்தேன்னா ஏதாவது ஒன்று வெளியில் வரும், இந்த வைஸ் பிரசிடென்ட் அவர்கிட்ட தப்பாக நடந்துட்டார், அவரோட பத்னி கிட்ட இவர் தப்பாக நடந்துட்டார், இந்த ஆஃபீஸருக்கு அந்த இவரோட தொடர்பு, இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ சொல்லி அனுப்புறார் பாருங்க தௌமியர். அடுத்தது சொல்றார், எத்ன நாச்சோபரச்சேதது அக்னிவித் தேவவத் த்விஹ அன்ருதே நோபச்சீர்ணோஹி ஹன்யாதேவ ந சம்சய. அதாவது ஒரு ராஜாவை வந்து நீ அக்னி மாதிரி பார்த்துக்கணும் யுதிஷ்டிரா. அக்னிக்கு நம்ம ரொம்ப மதிப்பு கொடுப்போம், ஆனால் ஒன்றும் விரலை மட்டும் அதுக்குள்ளே விட்டுற மாட்டோம், ஏன்னா சுட்டுடும். அதே மாதிரி ஒரு இடத்துல நீ ராஜா கிட்ட, அந்த ராஜாங்கிற இடத்த மறந்துருக்கோ, நம்ம எந்தெந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அந்தந்த இடத்துல நம்ம அந்தந்த இவாளை வச்சுக்கணும். நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ ரொம்ப அவளோட பழகிண்டு வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது வேற, குடும்பத்தாரோட வெளில போகிறதுங்கிறது வேற. இந்த நிறுவனத்தில் போய் அவளோட தோழமையை வச்சுக்கிறது, நான் உனக்கு ஒரு நாள் நான் ஒரு பண்டம் பண்ணிட்டு வரேன், நீ ஒரு பண்டம் பண்ணிட்டு வா, நம்ம எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்கிறது, மொத்தத்தில் வேலை கெட்டு போயிடும். இதெல்லாம் பண்ணுற இடத்துல நான்லாம் ஆஃபீஸில் வேலை பார்த்த வரைக்கும் ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு இருக்கணும், நன்னா இருக்கையில எப்படி ஆச்சு அதாச்சு ஒரு ஸ்டாண்டர்டாக நாங்கள் எல்லாம் கேட்போம், ஹவ் வாஸ் யுவர் வீக் அப்படின்னு கேட்போம், சாதாரணமாக தான் இருக்கும். நான் இந்த சில கேள்விகள்லாம் எங்களுக்கு கார்பரேட்டில் கேட்டு கிளீஷேட் கொஸ்டின்ஸ்ன்னு பேர். இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் போயிட்டு இருப்போம், நான் போகிற சமயத்தில் இன்னொருத்தர் வருவார், அவர் வேறு ஏதோ நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு, அவர் நிறுவனமோ என் நிறுவனமோ ஒரே ஃப்ளோரில் இருக்கும், நாங்கள் கேன்டீனுக்கு போவோம், அவர் நான் போகிற சமயத்துமா பார்த்து அவர் வருவார், ஓ ஹலோ ஹவர் வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்பார், மாட்டுங்கா அப்படிமே ஆச்சு. அடுத்த நாள் நான் போகிற சமயத்தில் அவர் வருவார், ஓ ஹலோ ஓ வேர் டு யூ லிவ் மாட்டுங்கா. மூணாவது நாள் வருவார், ஐ ஹவ் நாட் சேஞ்ச் மை ஹவுஸும் வேணாம், அதே இடத்துல தான் இருக்கேன். அது என்னவோ சில கேள்விகள் கேட்கணும்னு வச்சுட்டு இருக்கா, அந்த மாதிரி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் ஏற்பட்டு அப்போ என்ன ஆகிடும், சாப்பிட்ணுங்கிறது அரை மணி நேரம் தான் அவன் கொடுத்துருப்பான். ஒரு நிறுவனத்தில் அரை மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு வாங்குவோமா, நம்ம போவோம், பேசுவோம், பழகுவோம், அவள் வீட்டு கதையெல்லாம் சொல்லுவாள், நம்ம வீட்டு கதையெல்லாம் அவகிட்ட சொல்லுவோம், சாப்பிடுவோம், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நடக்கலாமேம்போம், கீழே நடந்துட்டு வருவோம், திரும்பி வந்த இடத்துல பார்ப்போம், நீங்கள் வந்து வேணா அந்த உங்கள் இடம் பக்கத்தில் வேறு இடம் காலியாக இருக்கான்னு சொல்லுவோம், நம்ம இடத்த போய் மாற்றிட்டு அவள் இடத்துல பக்கத்து போய் உட்காந்துப்போம். நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கப்படாது, போகிறது வேலை பார்க்குறதுக்கு, அந்த இடத்துல எடுத்துக்கு இந்த தோழமை இப்படி நடந்து தான் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஃபர்முங்கிறது குறையும் பாருங்க. நம்ம பார்க்க வேண்டிய நேரத்தில் வேண்டாத வேலையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடக்கும். இல்லை சுவாமி அப்படின்னா பழகவே கூடாதுன்னு சொல்கிறேளா, வெளியில் வந்து யாரோட வேணாலும் பழகலாம், நிறுவனத்துக்குள்ளே பழகணும்னு அவசியம் கிடையாதே, போகிறது வேலையை பார்க்கறதுக்கு. அதுக்காக சிடுமூஞ்சியாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல, பிரசன்னமாகவே இருக்கலாம், பிராங்கனா இருக்கணும்னு சொல்ல, பிரசன்னாபிமுகியாவே இருக்கலாம், ஆனால் இருக்கும்போது அந்த வேலையை பார்க்கணுங்கிறது இருக்கு இல்லையா. சொல்றார், அன்ருத நோபச்சார்ணி நோஹி ஹன்யாதேவான சம்சய. அடுத்தது சொல்றார், ந சோஷ்டோ ந புஜோ ஜானு நச்ச வாக்கியம் சமாக்ஷிபேத் சதா வாத்தம் ச வாச்சம் ச ஷீஷ்வனம் சாச்சரேச்சனைஹி. அடுத்தது சொல்றார், இப்போ ராஜா எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்க யுதிஷ்டிரா, உட்காரும்போது சொரியறது, காலை கொஞ்சம் அசக்கிறது, காலை டோட்டோன்னு ஆட்டின்ண்டே இருக்கிறது. நாங்கள்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போயிட்டோம், ஒருத்தர் இருப்பார், அவர் ஆட்டின்ண்டே இருப்பார், எங்கள் டேபிளும் சேர்ந்து ஆடும் அதோட சேர்ந்து. இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் போடுறதோ சும்மா அசந்து உட்காடுறதோ, ஒரு இடத்துல உட்காந்துண்டா அவள் எதிர்க்க எப்படி ஒரு டெக்கோரம்னு ஒன்று இருக்குது, எப்படி நடந்துக்கணுங்கிறது இருக்குது. வேண்டாத வார்த்தை கேட்க பொக்கேன்னு சிரிக்கிறது. ஒரு ஜோக் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு மீட்டிங்கில், ஆஹா ஓஹோ சில பேர்லாம் அழுது கண்ணிலெல்லாம் ஜலம் வந்து கர்ச்சீஃப்லாம் தொடச்சின்னு அந்த அளவுக்கு சிரிக்கப்படாது. எந்த இடத்துல நம்ம உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கணும்னு தெரியணும் யுதிஷ்டிரா. ஆல் திஸ் அப்ளைஸ் டு த கரண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ். நான் சொல்றது எதுவுமே ஏதோ ராஜானா அந்த காலத்துல நினைக்காதீங்க. இதே நான் ஒரு 1000 ரூபாய் போட்டு இங்கிலீஷில் ஒரு பிபிடி போட்டு கொடுத்தேன்னா அது மேனேஜ்மெண்ட் லெக்சர்னு பேர். இப்போ நான் உட்காந்துட்டு வியாசபீடத்தில் உட்காந்துட்டு ஒரு வேஷ்டியும் அங்கவஸ்திரத்தையும் மேலே போட்டுன்னு உட்காந்து சொல்கிறேன் பாருங்க, இது ஃப்ரீ லெக்சர். இது அத்தனையும் அவர் சொல்றது எவ்வளோ அப்படி சொல்றார், நீ பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். வாச்சம் ச ஷீஷ்வனம் ச, அதாவது இப்போ ஷார்ட் விட்டு நம்ம கொப்பளிக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஷார்ட் ஒன்று கொப்பளிக்கிறோம், சில பேர் வாயை கையில் விட்டு குழகுழான்னு போட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி சப்தம், அதெல்லாம் பண்ணாதேங்கிற. ஷீஷ்வனம்னா அந்த மாதிரி வாயிலேருந்து கொப்பளிக்கும் போது ஜாகிரதையாக கொப்பளி. அடுத்தது சொல்கிறார், சாச்சரே சனைஹி, நீ மூச்சு விடும்போது கூட பார்த்து மூச்சு விடு. இப்போது ஒரு கப்லேருந்து டீ சாப்பிட்றோன்னு அது உறிஞ்சி அவர் பக்கத்தில் இருக்கவாள்ல எதுனா மாடா ஆடான்னு யோசிக்கிற அளவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்கிறார், எல்லாம் நமக்கு அப்ளை ஆகுது பாருங்க. அடுத்தது, ஹாஸ்ய வஸ்துஷு சான்யஸ்ய வர்த்தமானேஷு கேஷுச்சித் நாதிகாடம் பிரஹ்ருஷ்யேத ந சாப்பியும் மத்த வேத்சிதது. அடுத்தது சொல்கிறார்,
இப்போ ராஜா சிரிப்பான ஒரு விஷயம் சொல்றார், கேட்டுண்டு ஒரு புன்னகை மட்டும் காண்பி, வீட்டில் வேணா வந்து கொஞ்சம் சிறிய ஒழிய அவர் எதிர்க்க குலுங்கி குலுங்கி சிரிக்காத. அது சொல்லிட்டு சொல்றார், ந கர்மணி நியுக்தா சன்னு தனம் கிஞ்சித் அபிஸ்பிருஷேத் பிராப்னோதிஹி ஹரன் திரவியம் பந்தனம் எதிவாவதம் சொல்றார். உன்னை நம்பி அவர் ஒரு பணத்து பொறுப்பை கொடுக்கிறார், பணத்தை விருத்தி பண்ணணும்னு. அவர் பணத்தை விருத்தி பண்ணணுமே ஒழிய ஓம் பிள்ளைகள் பேரனெல்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஓம் பணத்தை பண்ணக்கூடாது, இல்லாட்டா அந்த ரகசியம் சிதம்பர ரகசியமாக வெளிப்பட்டு விடும், அதனால் பண்ணக்கூடாது. எதை வச்சு நீங்கள் சிரிக்கிறீர்கள்? பிராப்னோதிஹி ஹரன் திரவியம் பந்தனம் எதிவாவதம். பாருங்க எவ்வளவு அப்ளிகபிளா இருக்கு கரண்ட் யுகத்துல. அப்போ தௌமியர் இது சொன்ன உடனே யுதிஷ்டன் சொல்றார், நீங்க நான் சொன்னது 4-5 ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 60 ஸ்லோகங்கள் அட்வைஸ் பண்றாரு. எனக்கு சொல்றதுக்கு நாழி இல்லை. யுதிஷ்டிரன் இதெல்லாம் கேட்டுட்டு, தௌமியரே நீங்க சொன்ன விதத்துல நான் நடந்துப்பேன்னு சொல்றார். இதான உடனே இவ விராட்ட நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்றா, ஊர் எல்லைக்குள்ள வரா. இப்போ 5 பேர் திரௌபதி வந்தாச்சு. ஏன்னா தௌமியர் அமிச்சாச்சு, அக்னிஹோத்திர அக்னியை கொடுத்துட்டோம். இப்போ இவ 5 பேரும் வரா, காடா இருக்கு. இப்போ ஆயுதங்களை மறைச்சு வைக்கணும். ஏன்னா இவர் கையில வேல் இருக்கு, அவர் கையில கதை இருக்கு, இவன் கையில காண்டிவம் இருக்கு, அவர் கையில அம்புரா தூணி இருக்கு. எங்க இதெல்லாம் கொண்டு வைக்க, எங்க இந்த ஆபரணங்கள்? ஏன்னா சில அந்த காலத்துல ராஜாக்கள் போட்டுக்கக்கூடிய ஆபரணங்கள்னு உண்டு. இந்த கொலுசுன்னு போட்டுக்கணும் இல்லையா, அந்த கொலுசு கல்யாணமான ஒரு பெண் தங்கத்தில் க்ஷத்ரிய பெண் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு அந்தணனோ வைஷ்யனோ யாரும் போட்டுக்க முடியாது. அதனால இப்போ திரௌபதி க்ஷத்ரிய ஸ்திரியா இருக்கிறதுனால சில ஆபரணங்கள்லாம் அவன் மாற்றிக்கணும். இந்த ஆபரணங்கள்லாம் எங்கே வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி, ஆயுதங்கள் எல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி. அப்போதான் வில்லிபுத்தூரார் பாரதத்தில் எடுக்கிறார். யாமள மறையாள் யாவரும் பணிவாள் எழுவகை தாயரில் ஒருத்தி சாமள வடிவொடு அந்நகர் வாழ்வாள் சங்கு தண்டு அங்கையில் தரிப்பாள் கோமளவல்லி கொடி நிகர்காளி கோயிலின் முன்னோர் வன்னி நாமள வீடுதற்கு அரிய பல கிளையாள் நலம் பெரும் பாதவம் நன்னா. யாமள மறையாள் யாவரும் பணிவாள், அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய யாமள மறைன்னு ஒன்று உண்டு. அதால வழங்கக்கூடிய காளி தேவியே யாமள மறையால் யாவரும் பணிவாள் எழுவகை தாயரில் ஒருத்தி, சப்த கன்னிகைகள்ல ஒத்தியா இருக்கக்கூடிய மாதங்கியே கோமளவல்லி கொடிநிகர் காளி. நீ அங்க இருக்கக்கூடிய காளி கோவில் ஒன்று இருக்கே, அந்த காளி கோவில் எதிர்க்க ஒரு பெரிய ஸ்மசான பூமி இருந்ததாம். அந்த ஸ்மசான பூமி கண்ணுக்கு தெரிஞ்சுதான். அந்த இடத்துல பார்த்தா எம் கூட்டே மனுஷேந்திர கஹனா மகதி ஷமி பீமசாஸ்திரா துராரோஹா ஷமசானஸ்ய சமீபதா. ஷாமின்னு இருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்துக்கு என்ன பெருமைன்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, அக்னி தேவன் அந்த மரத்துக்குள்ள ஒளிஞ்சுண்டு இருப்பாராம். ஒன்றும் அந்த அந்த மரம் பட்டு அக்னி வந்தால் எரியுமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அக்னி அதுக்குள்ளே மறைஞ்சுட்டு இருப்பார். அக்னி வேற எங்கே மறைஞ்சுட்டு இருப்பார் சொல்லுங்க? நான் போன வருஷம் யக்ஷ பிரஷ்னத்தில் இது ஒரு கேள்வி வந்தது. இதே நீங்கள் கேட்டு கேட்டு சொல்லுங்கள். போன வருஷம் யக்ஷ பிரஷ்னம்னா போன வருஷத்தோட மறந்துவிட்டோம், அது செமஸ்டர். அரணிக்கட்டையிலேருந்து அக்னி வரும். ஆனால் அக்னி மறைஞ்சுட்டு இருப்பது ஷாமின்னு ஒரு மரத்தில், இன்னொரு இடத்துல மறைஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. என்னது வயிறு? ஜாட்டராக்னின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராண அபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். சரி, அந்த இடத்துல அக்னி இருக்கலாம். இன்னொரு இடம் சொல்றேன் கேளுங்க, ஜலத்துக்குள்ள அக்னி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு காலத்தில் அக்னி தேடிண்டே இருந்தாராம் எங்க இருக்கிறதுன்னு. அப்போ வருண பகவான் சொன்னாராம், எனக்குள்ள மறைஞ்சுக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நீங்க உடனே H2O தேடி பார்த்தா எங்க சார் அக்னி இருக்கோன்னு என்ன கேட்காதீங்க. ஐ மே நாட் ஹாவ் த ரைட் ஆன்சர். சாஸ்திரம் சொன்னதை அப்படியே சொல்றேன். எப்படி ஜலத்துக்குள்ள அக்னி மறைஞ்சிருக்குன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஷாமின்னு ஒரு மரத்துக்குள்ள அக்னி மறைஞ்சிருக்குமாம். எப்போ அக்னி மறைஞ்சுன்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆயுதங்களும் அக்னிக்கு சமமாக தான் இருக்கக்கூடியது. அந்த ஆயுதங்களை நன்னா கட்டி இந்த ஸ்மசான பூமியில் இருக்கக்கூடிய ஷாமி மரத்துக்குள்ள வைக்கலாமே நீ யோசிச்சா. பெரிய வஸ்திரத்தை எடுத்தா அந்த வஸ்திரத்துக்குள்ள எந்த வஸ்திரம்? யுதிஷ்டிரனோட வேஷ்டி. யுதிஷ்டனோட வேஷ்டி உதவுமான்னு கேட்டால் அந்த காலத்திலேருந்து மாமாக்களுடைய வேஷ்டி மல்டி பர்பஸ். அதனால
நம்ம ஆங்கள்லாம் வடாம் போடுறோமே, அதுக்கு மாமா தான் உதவுறார். ஆற்றுல புடுதுணின்னு இருக்கே, அது மாமாவோட பனியன் உதவுறது. அதனால் புடுதுணி ஆகட்டும், அதாவது மாமாவுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் கம்ப்ளீட்லி விசிபிள் இந்த வடாம். அதனால் அவர் வஸ்திரத்தில் தான் நடக்கிறது. அதனால் யுதிஷ்டிரன் வேஷ்டியை விரிச்சுட்டார். சுவாமி, அப்புறம் யுதிஷ்டன் வேஷ்டிக்கு என்ன பண்ணுவார்? அவர் தான் இன்னும் வேஷ்டி போட்டுக்க வேண்டாமே, அவருக்கு இன்னும் காஷாயம் தானே. அதனால் வேஷ்டியை விரிச்சா அதில் எல்லா ஆயுதங்கள், காண்டி கதை கிதை எல்லாத்தையும் வச்சுட்டு, ஆபரணங்களையும் எல்லாம் வச்சுட்டு, நல்லா சுற்றி அந்த ஸ்மசான பூமியில் இருக்கக்கூடிய சாமி மரத்தில் வச்சா. அந்த ஸ்மசான பூமியில் தான் காளி கோவில் இருக்கான். அதை தான் வில்லிபுத்தூரார் பாரதத்தில் எடுக்கிறார். இப்போ வச்ச உடனே என்ன பண்ணுறான்னா, இப்போது இதை யார் வேணாலும், இப்போ நீங்கள் பார்த்தேன்னா அதில் கட்டி வச்சிருக்கா, எவனாவது ஒருத்தன் பிற்காலத்தில் போகிறவன் ஏதோ கட்டி வச்சிருக்கானேன்னு எடுத்து பார்த்துட்டா என்ன பண்ணுறது? அப்போ எப்படி இதை மறைக்கிறது? இப்போ ஆயுதங்கள் எல்லாம் வேஷ்டியில் கட்டி இந்த மரத்தில் மறைச்சாச்சு. பின்னாடி ஒருத்தன் இந்த ஆயுதங்களை எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்காக என்ன பண்ணாலாம், அந்த இடத்துல ஒரு ஸ்மசான பூமியில் ஒரு பிரேத்தத்தை அரையும் குறையுமா வச்சுருக்கா, எரிக்கவே இல்லை. அது துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சுடுத்து. அந்த பிரேத்தத்தை எடுத்துன்னு கயிறில் கட்டி அந்த மரத்து கிளையிலேருந்து தொங்க விட்டுட்டா, தற்கொலை பண்ணா மாதிரி. இப்போ அநாதையாக இருக்கக்கூடிய பிணத்து பக்கத்தில் யாரும் வரமாட்டா. அப்போ அது கழுகு அதை சாப்பிட்றோம். அதனால் அந்த துர்நாற்றம் வீசும் வரை அந்த சாமி மரத்துக்கிட்ட யாரும் வரமாட்டாளோனோ. அதனால் அது வரைக்கும் இந்த பிணம் இந்த பிணமானது அந்த ஆயுதத்தை ரட்சிக்கட்டுங்கிறதுக்காக ஷரீரம் ச மிருதஸ்யைக்கம் சம்பந்தியந்த பாண்டவாக விவர்ஜயிஷ்யந்தி நரா தூராதேவ ஷமீமிமாம் அப்படின்னு அந்த சாமி மரத்துக்கிட்ட ஒரு பிணத்தை நல்லா தொங்க விட்டுட்டு உள்ளே போக போகிறா.